இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மீடியா நரேட்டிவ் செட் பண்றது. அ ஒண்ணும் இல்ல. என்னடா இவர பத்தி, விஜய பத்தி நெகட்டிவா வருதுன்றதே பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கு வந்து ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்ப்பாங்க. எதுக்கு இந்த மீடியாலாம் இப்படி பண்ணுது? ஏன்னா அவங்களும் கையில ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. அவங்களும் யூடியூப் சேனல் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ குடும்பத்துல இல்ல. குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப அதாவது இப்ப ரேஷன் கார்டு ரேஷன் அரிசி வாங்கி தான் உழ வைக்கணும்னு சில ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதுவா இருப்பாங்க. வெறும் அந்த 100 யூனிட் கரண்ட்ட மட்டும் யூஸ் பண்ணிட்டு, அந்த வறுமை கோட்டுக்கு கீழ இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பாங்க. அவங்க வீட்லயும் பார்த்தீங்கன்னா, இதுல இந்த மாரி நடக்கிற ம், ம். விஷயங்கள் ஒரு நிமிஷங்க. இந்த மாரி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் போய் சேரும். ஓகேங்களா? யாருமே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நம்ம மீட்டிங்ல தான் யாரோ ஒருத்தவங்க இவரு ஆதவர்ஜுன் அவர் தான் சொல்லிட்டு இருந்தாருன்னு நெனைக்கிறேன். இவன நடத்துற டிபேட்லாம் ஜனங்க உட்காந்து பார்ப்பாங்கன்றீங்களா? இல்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இவனுங்க சம்பிரதாயத்துக்காக வச்சு நடத்துறாங்க. ஓகேங்களா? அதுதாங்க இவனுங்க. இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா பொழப்புக்காக பார்த்தீங்கன்னா, இப்ப ஆளுங்கட்சி சொம்பு அடிச்சுக்கிட்டு, அங்க இருந்து 2 காசு வாங்கிட்டு இன்னைக்கு என்ன தெரியுங்களா? ஏதோ ஒரு சேனல்ல தான் பார்த்தேன். அதாவது இது பாஜக, இது பேர் என்னது? அதிமுக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா, அது ஏதோ வேலைக்கு ஆவாது. ஏதோ ஸ்டாலின் சொல்லியிருக்காராம். திமுக சொல்லியிருக்காராம். அது சரியா தவறான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு டாபிக்காங்க. இதுதாங்க அவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ எல்லா ஜனங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு மீடியாவே முதல்ல ஒதுக்கிட்டாங்க. எந்த வீட்ல உட்காந்து இப்படி டிவி சேனல்லாம் உட்காந்து பார்த்துருக்கானுங்க. இவனை பண்ற நரேட்டிவ்லாம் ஒண்ணுமே இது கிடையாது. ஐயா, நீங்க சொன்னது கரெக்ட். சொல்லுங்க நானும் சொல்லுங்க. ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் பாக்குறப்போ செம்ம எரிச்சல் ஆகுது, செம்ம கண்டாது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, நரேட்டிவ் செட் பண்ணு. ஒன்றும் தப்பு கிடையாது. ஏதாவது அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு இல்ல கிரியேட் ஆச்சுன்னா அந்த நரேட்டிவ் செட் பண்ணு. நீ செட் பண்ற நரேட்டிவ்ல கொஞ்சமாவது நியாயம் இருக்குன்னு அது பேசலாம். நீ செட் பண்றது அப்படியே பக்கா கேவலமா இருக்கு. ஏதோ ஒரு நடந்த விஷயத்த சரி, ஏதோ நியாய அநியாயத்தெல்லாம் இவனுக்கிட்ட போய் பேசுறீங்க பாத்தீங்களா? இருக்கிறதே நான் அதான் சொல்றேனே. என்னய்யா நான் இப்படிலாம் சின்ன என்ன? வயசுல இருந்தே மீடியாலாம் பார்த்துட்டு இருக்கேன். நியூஸ் சேனல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அங்க அதாவது சன் டிவி வந்து பாத்தீங்கன்னா திமுக சேனல் தான். ஓகேங்களா? நான் சின்ன வயசுல இருந்து கூட பார்த்துன்னு வரேன். அவங்களுக்கு சார்பான நியூஸ் தான் போடுவாங்க. ஆனா இது இப்போ மொத்தமா இந்த தந்தி டிவி இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க பாத்தீங்களா? அதெல்லாம் அந்த டைம்ல சன் டிவி கூட பண்ணது கிடையாது. ஒரு நியூஸ்னா நியூஸ் அவங்களுக்கு ஃபேவரா போடுவாங்களே தவிர ரொம்பலாம் இந்த அளவுக்கு டீப்பா இந்த இதெல்லாம் மீம்ஸ் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. இந்த கால்ல போட்டிருக்க ஷூ வந்து நாக்கால நக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மீம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்க கட்சிக்கும் சரி, இந்த இவங்களுக்கும் சரி, இந்த ஆளுமா இருக்கட்டும், இந்த மீடியாலாம் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அதுதான் இந்த அளவுக்கு ஒரு கேவலமா இது இன்னும் எந்த அளவுக்கு வந்து கேவலமா போகும்னு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி அந்த நெரேட்டிவ் செட் பண்றதெல்லாம். சொல்லுங்க bro. இப்போ இவ்வளவு நரேட்டிவ் செட் பாதுகாப்பு பண்ணிட்டு ப்ரோ, அதான் நாளைக்கு வந்து தளபதி விஜய் இங்க வந்துட்டாரு, தளபதி விஜய் அங்க வந்துட்டாரு, கவுண்டமணி வீட்டுக்கு இப்போ வந்தாரு, இறங்கல் தெரு. டேய், யாரா நீங்க? டேய் அப்பா, ஷிஃப்ட் வேலை செய்வீங்களாடா? ஷிஃப்ட்ல இந்த இந்த ஷிஃப்ட் ஃபுல்லா டிஎம்கே சங்கி, அந்த ஷிஃப்ட் எல்லாம் டிஎம்கே சங்கி இல்ல, மாத்தி மாத்தி வேலை செய்வானுங்க போல. இல்ல அது பழப்பு ஒண்ணும் இல்லைங்க. அது அவங்க இது அவர் போட்டோ விக்னேஷ் ப்ரோ, வச்சாதான் அதுக்கு நான் பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவா வச்சாலும் பாத்தீங்கன்னா நான் 200 ரூபா தரேன் ப்ரோ மீடியா அவனுக்கு இல்ல இல்ல டெய்லி. தவறாலாம் எதுவும் சொல்லாதீங்க. நான் இல்ல 200 இல்ல ரூபா போட்டு தரேன் தவறாலாம் அவனுக்கு சொல்லாதீங்க. டெய்லியுமே. அப்படி டீசெண்டா சொல்லு. பாஸ் நீங்க சொல்லுங்க. சாரி விக்னேஷ் ப்ரோ கோஸ்ட் காட்டுதா? காட்டுதா? நான் தான் துணைக்கு சரிண்ணா தலைவர் பதவி சரிண்ணா வேணாம்னே டூரிஸ்ட் ஃபேமிலி பாத்தீங்களா? ம். எதை போட்டிருந்தீங்க? ஏய் பார்த்தேன்டா. அதான் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிக்கெட் இருந்துச்சுடா. ஸ்கிரீன் 60 ரூபாய் டிக்கெட் பிவிஆர். 60 ரூபா டிக்கெட்டா? சரிண்ணா எப்படி இருந்து படம்? ஆமா ஆமா. டேய் வேற லெவல்ல இருக்குடா. சொன்னானுங்க. படம் ஃபுல்லா பண்ணுவேன். அந்த குட்டி பையன் ரொம்ப நல்லா இருக்கு. அது சூப்பரா தெரிஞ்ச இருந்துச்சு. ஒரு சூர்யா ஃபேன் தான் பார்த்தான், நல்லா இருந்துச்சு. அதான் அந்த சின்ன பையன், அதான் மெயினா சின்ன பையன் தான் சொன்னாங்க. இல்லடா அது நிறைய அது எப்படி சொல்றது ஒரு அஹ், ஒரு ஏரியால ஒரு காலனில ஒரு வீட்டுல நடக்கிறது ஓகேவா அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ம். ஆனா அதுல வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா கொண்டு போக முடியுமோ அது வந்து அவ்வளவு நுணுக்கமா எதிர்க்காங்கண்ணா. ம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்ஷன் மாதிரி இல்லையா? பயன் என்ன அலெக்ஸ், கூல் டவுன் பண்ணிட்டியா? புரியலப்பா. என்னது? ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி இல்லையா? கூல் டவுன் பண்ணிட்டியா? ஆமா ஆமா கூல் டவுனா? இல்ல இது எப்படின்னா பழகிச்சு சார். ஏன்னா இவனுங்க ஒரு நியூஸ் போடுறதும் நம்ம அதை ஃபேக்குன்னு சொல்றதும், அதான் விடப்பா இதெல்லாம் சகஜம் தானப்பான்ற மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு காது ரியாலிட்டி என்னன்னா, பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லுவாங்க.
என்னைய விட புத்திசாலி. 100 மீட்டர் முன்னாடியே வரவன் எந்த நோக்கத்துல வரான், பார்க்க வரானா, ஒரு ஆர்வத்துல வரானா, இல்ல அட்டாக் பண்ண தான் வரானான்னா அவங்களால கரெக்டாவே யூ முடிக்கணும். சரியா? வந்தவர் நம்ம பார்த்தாலே தெரியுது. அவர் ஒரு ஆஸ் யூசுவல் ஒரு இதுதான். தலைவரோட இதுல இருக்கிறவர் தான்ட்டு நல்லாவே தெரியுது. தெரியுதா? அவங்கள பொறுத்தவரைக்கும் அவர் முன்ன நடந்த மாரி என்ட்ரன்ஸ் வந்த மாரி எந்த இதுவும் இல்லாம பாதுகாப்பா கூட்டின்னு போகணும்னு தான் இது பண்ணுது. அந்த ஹேண்டில்ன்றது பார்த்தாலே தெரியுது. இவன் ஒரு ஸ்லோ மோஷன்ல போட்டு இது பண்றான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல டூரிஸ்ட் ஃபேமிலி. கிளைமேக்ஸ்ல ஒரு டயலாக் வரும். சசிகுமார் பார்த்து போலீஸ்காரன் ஒருத்தன் சொல்லுவான். பணத்துக்காக கூட்டம் பார்த்திருக்கேன். அதிகாரத்துக்காக கூட்டம் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பாசத்துக்காக இவ்வளவு கூட்டம் ஒரு மனுஷனை இப்பதான் முறை பாக்குறேன்னு டயலாக் முடியும். எனக்கு சத்தியமா சொல்றேன், எனக்கு இவரை தான் ஞாபகம் வந்துச்சு. கரெக்டா இவருக்குன்னே அந்த டயலாக் வச்ச மாதிரி இருந்தது. இந்த மனுஷனை பார்த்து பணத்தை கொடுத்தும் யாரும் வரல. இவர்கிட்ட அதிகாரமும் கிடையாது. இவ்வளவு கூட்டம் ஏன் வருதுன்னா, ஒரு து- என்ன சொல்றது, ஒரு பியூரான ஒரு அன்பு, ஒரு வெள்ளந்தியான மனசு, அதுக்காக தான் இவ்வளவு கூட்டம் வருதே தவிர, நீங்க என்ன மாதிரியான நெரேட்டிவ் செட் பண்ணாலும் இந்த கூட்டத்தை உங்களால கலாய்க்கவே முடியாது. சரிங்களா? இன்னைக்கு டெய்லி அடுத்தவொடனே கேட்கிற கேள்வி, திமுக அடுத்த ஆட்சிக்கு வருமா வராதான்னு கேட்கல, ஏடிஎம்கே அடுத்த ஆட்சிக்கு வருமா வராது கேட்கல, யாருக்கு ஓட்டு போட போறீங்க பையனா கேக்குறாங்க, டிவிக்கேன்றாங்க. இதை நீங்க எப்படி தடுப்பீங்க? எந்த நெரேட்டிவ் செட் பண்ணி அவங்களை தடுக்க போறீங்க? விஜயோட பாதுகாவல துப்பாக்கி காட்டாருன்னு சொல்லிட்டு தடுக்க போறீங்களா? இல்ல விமான நிலையத்துல விஜய் தடுக்கிட்டாருன்னு தடுக்க போறீங்களா? அந்த இல்ல சாட்டை துருமுற இதுல மாதிரி இல்ல விஜயோடைய செக்யூரிட்டி கூட இருக்கலாம் கன் காட்டலாம்னு சொன்னா விஜய்க்கு என்ன சுத்தி கூட்டம் வராம போயிட போகுது. ம். முதல்ல அப்பதான் இன்னும் அதிகமா வந்து இல்ல நிப்பானுங்க. ஆனா ஆனா அலெக்ஸ் இதுல ஒரு சர்க்காசமும் இருக்கு. எதனா ஒரு பைத்தியம் யோசிக்கல மூலையில. இல்ல விஜய் கூட்டத்துல இருக்கும்போது நம்ம எதனா ஒண்ணு பண்ணலான்னு இந்த கண்ணை காட்டினது நல்ல விஷயம் தான். எது கண்ணா எது துப்பாக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி வருமே வடிவலிட்ட. அது மாதிரி துப்பாக்கிலாம் நான் என்ன சும்மா லொல்லாக்கி சொன்னேன்னா அது உண்மையிலே இருக்குதுன்னு ஒரு காட்டுற மாதிரி காட்டிட்டாங்க. நமக்குதான் அது கொஞ்சம் இல்ல அதான் இப்போ இல்ல ஒய் அட்வான்டேஜ். செக்யூரிட்டிஸ் பவுன்சர்ஸ் தான் இதெல்லாம் இருக்குது. சாதாரண இது இல்ல அதான் இதெல்லாம் இது பண்றோம். ஐயோ ஃபர்ஸ்ட் வேன் இல்ல மேல இல்லையா? ஆனா எனக்கு தெரிஞ்சு இல்ல வேன் மேல இல்ல மாஸ்டர் இந்த கன்னு விஷயம் எல்லாம் அசால்ட்டா இருந்தது. எனக்கு தான் மாட்டேங்குது. எனக்கு மட்டும் தான் அசால்ட்டா இருந்ததுன்னு தெரியல. ஏன்னா இதை எத்தனை போய் அதான் டடடங் ஒரு பிஜிஎம்லாம் வருமே டடடங் அலெக்ஸ் அது தூக்கி எப்படின்னு என்ன விட்டாரா. தெரியுமா? ஏய் எல்லா ஏதாவது புது ஏரியாலயும் ஒரு லோக்கல் போலீஸ் இது அவங்க சரண்டர் பண்ணுவாங்க. என்னன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள போறப்போ அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பிஃபோர் ஏர்போர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் போலீஸ் அங்க இருக்க லோக்கல் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த கன்னை. ஓகேவா? திருப்பியும் தளபதி சென்னை வந்துட்டாருன்னா சென்னையில அந்த லோக்கல் போலீஸ் திருப்பியும் வந்துருவாங்க. அங்க இருக்க லோக்கல் போலீஸ் வித் கன்னோட அட்டாச் ஆயிடுவாங்க. இதுதான் அந்த புரோட்டோகால். ஓகேவா? வேணா இல்ல இல்ல மாஸ்டர் வேணா எல்லாம் ஒய் செக்யூரிட்டி பிரிவு கிட்ட எல்லாருக்கிட்டையும் கையில உண்டிகோல் ஊத்தலாமா? உண்டிகோல் கையில இருந்தா அதான் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு. ஏய் எப்பா ஏதோ எனக்கு இல்லடா கன்ல ஏதோ ஏம் பண்ண மாதிரி இல்ல கேக்குறானுங்க. அப்ப ஏதோ என்னன்னா முதல்ல ஏம் நேத்து பண்ணா எச்ராஜாவை கொல்லானுங்களா டிஎம்கே ஆளுங்க? எச்ராஜாவனை கொல்ல பார்த்தானுங்களா? நான் அந்த இது விஷயம் லைட்டை தள்ளி அப்படி சொல்லு நெரட்டிவ் செட் பண்ணு. எச்ராஜா மேல லைட்டை தள்ளி டிஎம்கே காரன் கொல்ல பார்த்தான் நெரட்டிவ் செட் பண்ணு. ஏய் சாப்பாடு இல்ல சாப்பாடு இல்ல இல்ல பக்கத்துல மாஸ்டர் ஒரு லைட் நிமிஷம் அந்த லைட் மாஸ்டர் தள்ளினது இன்ஸ்டாகிராம்ல சிரிப்பா இருந்தது. எடிட் போட்டு ஆளாளுக்கு நேரம் சொல்லு. இதுல 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 ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த மக்களை இந்த ட்விட்டர்ல சண்டை போடுறோம் இல்லையா, வெறி பிடிச்சி நீ அங்க வாடா இங்க வாடான்ற மாதிரி யாரும் மூளை இல்லாத ஆளுங்களா இல்ல. அவங்களுக்கு ஒரு கொள்கை ரீதியான விரோதம் இருந்தாலும் எந்த வித தனி மனித தாக்குதல்ல அரசியலா இருந்தாலும் சரி, வேற வேற எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, இந்த தாக்குதல்ன்றது நார்த் இந்தியா மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல அப்படி ஒரு வரலாறுன்றது முற்காலத்துல இருந்துக்கலாம். ஆனா இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு மீடியா அட்டென்ஷன் இருக்கு. அதனால யாரு கெட்ட பேர் போகுன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்னு, இவரை இப்படி சீனிட்டு ஒருத்தனால அந்த ஏரியா விட்டு தாண்ட முடியுமான்றது ஒவ்வொருத்தனையும் தெரியும். அவர் எப்படிப்பட்ட வளர்ச்சியில் இருக்காருன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாதுகாப்பு இன்னும் போற இடத்துக்கு பத்தாது. இன்னும் அதிகரிக்க தான் போறாங்க சாதாரண ஒரு குக்கிராமத்துக்கு போனாலே 4 கிராமம் சேர்ந்து அந்த ஊர்ல இன்னும் ஒரு வரவே இருக்குது. நாளைக்கு இவர் ஓட்டுக்குன்னு இறங்கிட்டாருன்னா இந்த பாதுகாப்பு இன்னும் பன்மடங்கு தேவைப்படும். இவருக்குன்னு இல்ல, அந்த மக்களுக்கு தேவை அந்த பாதுகாப்பு. அதை எப்படி இவரை ஹேண்டில் பண்ண போறாருன்றதுல தான் அவன் தவிச்சிட்டு இருக்கானே தவிர வேற எதுவுமே இல்லை. இவருக்கு எழக்கூடிய இந்த இவ்வளவு பெரிய ஆறாவை தடுக்க என்னால சொல்றேன். எவ்வளவு கோடி ரூபாய் நீ செலவு பண்ணலாம், அந்த ஆறாவை உனக்கு செட் பண்ண முடியாது. இவருக்கு வர அந்த ஆறாவை உன்னால தடுக்கவும் முடியாது. நீ அது வரைக்கும் என்னென்ன ஃபேக் நியூஸோ போடு, அதுக்குள்ள எங்க பசங்க அது தப்புடா, அது நீ சொல்றது போயிடான்னு அடிப்பாங்க. நீ என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணு. அது எல்லாமே இந்த ஆளுக்கு பிளஸ் தான். ஏன்டா இவரு சினிமா ஆரம்பத்துல நடந்ததை விடவாடா நீங்க பண்றீங்க. அதுல பண்ற 0.1% தானே நீங்களா பண்றது. அப்பெல்லாம் ஓப்பனா அடிச்சானுங்க.
சொல்ல முடியாத வார்த்தை எல்லாம் போட்டு அடிச்சானுங்க, சொல்ல முடியாத மாதிரியான எடிட் எல்லாம் பண்ணானுங்க. இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. ஒரு அரசியல் போனாலும் ஒரு கூட்டம் வந்து வயித்தெரிச்சல் பட்டு பேசிட்டு இருக்கு. அது வேற விஷயம். ஆனா இந்த மனுஷனுக்கு மட்டும் தான் பிளஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி வந்து விழுந்த ஆட்கள் தான் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனா எல்லா நெகட்டிவிட்டியுமே இந்த ஆளுக்கு மட்டும் எப்படி பாசிட்டிவிட்டியா மாறுது தெரியல. அது ஒரு ஸ்மைல்ல முடிச்சுட்டு போயிங்கன்னு தர்றாரு. இவன் ஒரு மாசம் கஷ்டப்பட்டு என்னென்னவோ நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. இவர் சிம்பிளா வெளியே வந்து ஹாய்ன்னுவாரு. உடனே எல்லாரும் ஃபிளாஷ் நியூஸ். இது விஜய் வந்து தன் தொண்டர்களுக்கு கை காட்டிட்டு போனாரு வந்து ஃபிளாஷ் நியூஸ். ஒரு நாள் ஃபுல்லா அது டிபேட். அவர் ஏன் அந்த சைடு லெஃப்ட் சைடுல ஏன் கை காட்டினாரு, ரைட் சைடுல ஏன் கை காட்டலன்னு அது ஒரு டிபேட். இவர் நடந்தா நின்னா நியூஸ்ன்றதுக்கு வந்து இந்த ஆளுக்கு மட்டும் தான் சூட் ஆகுதே தவிர தமிழ்நாட்டுல இருக்கிற பண்தொற்று காலத்துல இருக்கிற எந்த அரசியல்வாதியும் கிடையவே கிடையாது. இந்த மனுஷனோட பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இந்த எலெக்ஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்ற போகுது. அது வரைக்கும் நீ என்ன பேக் பண்ணிக்கோ. 4 பேர் என் கட்சியில வந்து சேர்ந்தான் போனா நீ எல்லாத்தையும் போட்டுக்கோ. உண்மையா உழைக்கிறவன் இந்த ஆள் பின்னாடி இருக்கிற வரைக்கும் அவரோட கட்டை வரல கூட உன்னால அசிக்க முடியாது. அதான் உண்மை. இதுல விக்னேஷ் ப்ரோ, அமித்ஷா இருக்காருல்ல, அதான் ஆல் இந்தியால இருக்கிற எல்லா லாங்குவேஜுக்கும் அதான் மதர் ஆஃப் இது மாதிரி என்னன்னு கேட்டா சான்ஸ்கிரிட்டாம். முதல்ல சான்ஸ்கிரிட்ல ஒரு லைன் பேசு. சரி விடு, இந்தியால எவன் சான்ஸ்கிரிட் பேசுறான்? முதல்ல The speaking language வந்து அவரோட மதர் லாங்குவேஜ் என்னன்னு கேளு. சான்ஸ்கிரிட்டான்னு கேளு. முதல்ல அவரு என்ன மதர், அவங்க இல்ல மதர் தான் இல்ல பேசணும். இல்ல இல்ல எனக்கு தெரியும் வேர்ல்டுன்னு சொல்லியிருந்தா சாம்ஸ்கிரிட். கூட இருக்காது. எனக்கு தெரியும் சாம்ஸ்கிரிட். சுக்லாம் பரதனா விஷ்ணு. ஏய், எனக்கு தெரியுமே. இல்ல இல்ல இப்ப இந்தியான்னு வந்த பிறகு பேசிக் அறிவு கூட இல்ல, புரியல எனக்கு. ஏன்னா வேர்ல்டு லெவல்ல அந்த உண்மை இல்ல. இப்ப இல்ல மான்ஸ்டர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபைட் போச்சு. 5 வருஷத்துக்கு எப்படின்னா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சான்ஸ்கிரிட்டா தமிழான்ற ஃபைட் இருந்தது. அதான் இந்த வேர்ல்டுலயே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு. சில பேர் தான் சான்ஸ்கிரிட்னா அந்த மாதிரி ஏதோ சொல்லுவானுங்க. அது ஒரு 2000 வருஷம், சாரி அது ஒரு 1000 வருஷமோ அது ஒரு 1500 வருஷமோ ஏதோ சொல்லிருப்பாங்க. தமிழுக்கு எல்லாம் ப்ரூஃபும் கிடைச்சது அப்புறம் தான். எல்லா ப்ரூஃபும் கிடைச்சிட்ட பிறகு இப்பதான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க தமிழ் தான் வந்துட்டு இருக்கிறதுலே அதான் வேர்ல்டுலயே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு. இன்னொன்னு நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் வந்துட்டு அதான் நம்ம யூஸ் பண்ற தமிழ் வேர்டு தான் இங்க நிறைய அடாப்டேஷன் ஆயிருக்கும். அந்த வேர்டு அடாப்டேஷன் இருக்கும்ல. இப்ப இங்க மாங்கானா மேங்கோ, இது அந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன் இருக்கும். சான்ஸ்கிரிட் வேர்டு எதுவுமே அடாப்டேஷன் ஆயிருக்காது எங்கிருந்து எதுவுமே. அதான் ஒரு பேசிக் இதுவே சொல்லலாம். இது ஒரு பாயிண்ட் இது. ஆனா அமித்ஷா தான் சான்ஸ்கிரிட் ஏன் திரும்ப தமிழ் சொன்னா கேட்பானுங்க நாக்க புடுகிற மாதிரி. அதை வந்துட்டு நேஷனல் லாங்குவேஜ் ஆக்க வேண்டியதானே? கேட்பாங்கல்ல. ஆனா இதுல உண்மை என்னன்னா நிதி ஒதுக்கி இருக்கானுங்க. ஓகேவா, நிதி வந்து அதுக்கு ஒதுக்கி இருக்கிறானுங்க. ஆனா வந்து தமிழுக்கு கிடையாதுல்ல. இப்படி சொன்னானா மதர் ஆஃப் லாங்குவேஜ் சொன்னானா கேட்பாங்கல்ல. அப்ப தமிழுக்கு நீ வந்து என்ன நிதி ஒதுக்கி இருக்கிற, எவ்வளவு பண்ணிருக்க அப்படின்னு கேட்டானா அந்த தலை வந்து தொங்கிடும்ல. அதனாலதான். ஆனா மோடி இங்க வந்து என்ன பண்ணுவார் தெரியுமா? எப்பொழுதும் யாரார் வாய் கேட்பனும் அப்படின்னுவாரு. அவர் திருக்குறள் பேசுவாரு. நிர்மலா சீதாராமன் நேத்து சொல்லியிருக்காரு போல். இது நான் அதான் ஊட்டில இருந்து நேத்து சென்னை வந்து பாக்கல. திடீர்னு ஸ்கிரால் பண்ணும்போது பாக்குறேன், என்னடா இதுன்னு பார்த்தா சான்ஸ்கிரிட். ஏதோ இந்தியார சான்ஸ்கிரிட் பத்தி பேசுறான். நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அயன் படத்துல ஏர்போர்ட்ல சூர்யா ஒரு கெட்டப்ல வரும். அது மாதிரி மோடி ராஜஸ்தான் போனா அங்க ஒரு கெட்டப்பு, குஜராத் போனா ஒரு கெட்டப்பு, தமிழ்நாட்டு வந்தா வேட்டி சட்டை இங்க ஒரு கெட்டப்பு. கமலஹாசனை கூட நீங்க தான் சார் அதிகமா கெட்டப் போறீங்க. சரியான இல்ல இப்ப வேர்ல்டுல இந்த வெள்ளக்காரங்க ஒரு சில பேர் சரி. ஆனா அவங்களுக்கே தமிழ்ல இப்ப தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சோசியல் மீடியா இதுனால ஒரு சில பேர் வந்துட்டாங்க சான்ஸ்கிரிட்னு அவனுங்க. ஏன்னா அது அவங்க இந்தியால இருக்க மாட்டாங்க, புரியுதா? அது தமிழோட இது தெரியாது. ஆனா இந்தியால இருந்து தமிழ் எல்லாம் ஸ்ப்ரெட் இது தெரியும். ஏன் ஓல்டஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். இல்ல நான் சொல்றேன், இது வரைக்கும் நான் யூடியூப்ல ஷார்ட் வீடியோ பார்த்ததுல ஃபாரினர் கேட்பாங்க விச் ஒன் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு யோசிச்சு தமிழ்னுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்தியன் கல்ச்சர்னாலே மேக்சிமம் எல்லாரும் அந்த பாலிவுட் மூவி பார்த்துட்டு இந்தின்னு அவனுங்க. இவனுக்கு இந்த இன்டர்நெட் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்னே அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வந்துருது. சரியா, இன்னைக்கு குரோக கிட்ட போய் கேட்கறனோன்னு அது தமிழ் தான் சொல்லணும் உடனே ஓகே புரியுது இல்லையா? அது வந்து இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மீடியா ஆனவொடனே எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன்னா நீ சொல்ற சமஸ்கிருதம் சொல்லிருக்கலாம், ஹிந்தி கூட சொல்லியிருப்பானுங்க. இன்னைக்கு டிஜிட்டல் வந்த உடனே தான் தமிழ்ன்றது எல்லாரும். இல்ல இதுல ஒரு பெங்களூரு எங்க நார்த்ல போயிட்டு இது கேட்டிருக்காங்க. அதான் அந்த மாதிரி ஏதாவது சும்மா பேட்டி எடுக்கிற மாதிரி ரோட்ல போயிட்டு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இதுன்னு ஒரு ஹிந்திக்காரி ஹிந்தின்ட்டா சரியான கலாய் சுத்தி வச்சு எல்லாம் ரவுண்டு போட்டானுங்க. அது அந்த லேடியோட தப்பு கிடையாதுடா.
அந்த லேடி தப்பு கிடையாது. அவங்க கத்து கொடுத்தாங்களா அவங்க மேலதான் தப்பு. அந்த எஜுகேஷன் ஆனா சிஸ்டம் இதுல தான் தப்பு. ஆனா இல்ல மாஸ்டர் இதுக்கு ஐயா ஒரு கொடுமை என்ன தெரியுமா? நம்ம இல்ல எழுதி எனக்கு வச்சாதானே இங்க எனக்கு இருக்கிற ம், இல்ல யூரோப்ல எனக்கு இருக்கிற தெரிஞ்ச சொல்லு சொல்லு. ம், எனக்கு தெரிஞ்ச ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மொழியை பத்தி அவ்வளவு ஆராய்ச்சி பண்ண ஆள்லாம் நான் கிடையாது. இசை நாடகம் எல்லாத்துலயுமே வல்லமை படிச்ச ஒரு மொழினா அது நம்மளது மட்டும்தான். சரியா? திருக்குறள் ஆகட்டும், ஒரு ஆத்திச்சூடி ஆகட்டும், இது மாதிரி ஒரு தனிப்பெருமையான ஒரு இதுன்றத கற்றல அறிவோட இருக்கிறத நம்ம மொழியில் தான் இருக்க தவிர நம்மள்த பார்த்துதான் எல்லா மொழியும் இன்டர் ஆகி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. திருக்குறளே உலக பொதுமுறைன்னு எதுக்கு மாத்தனா? அப்படிப்பட்ட ஒண்ணு எந்த மொழியிலுமே எந்த கிடையாது. மொழிக்கும் முதல்ல இப்ப நமது சவுண்டுக்கு முதல்ல இல்ல வார்த்தைகள் இதுல கிடையாது. ஒரு ஓகேவா? நிமிஷம் இல்ல சில பேர் எப்படின்னா அந்த டைம்ல எந்த மதம் முதல்ல இருக்கிற மதம்ன்ற மாதிரி சண்டை போட்டிருந்தானுங்க. எனக்கு மட்டும் டிஃப்ரெண்டா என்னன்னா எந்த லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் தோணுச்சுன்னு ஒரு ஒரு அந்த கியூரியாசிட்டி இருக்கும். ஆனா அப்ப ரெண்டு தான், சான்ஸ்கிரிட் இல்ல தமிழ்னானுங்க. அதான். ஆனா நான் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி உண்மையிலே இதெல்லாம் தேடி எல்லாம் நீ நல்லா நம்ம பார்த்துருப்பேன். இப்போ வீட்டுல நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம். நீ அப்படியே கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் சீமான் பேசுற நிறைய மாதிரி இல்ல தான் இல்ல அதான் இருக்கும். அடாப்டேஷன் வேர்ட்ஸ் தமிழ்ல இருந்து தான் நிறைய நிறைய கண்ட்ரி லாங்குவேஜ்கள் இருக்கு. இன்னும் சீமான் பேசுறான்னு நினைக்காதீங்க. சொல்றேன், அப்பான்றது போற போக்குல அம்மான்றது மம்மா. அது மாதிரி ஒரு சில அந்த வார்த்தைகள் ஒன்றினது. ஏன்னா அந்த இது வர தன்னிச்சையா நம்மளது வந்தது உருவாகும். எனக்கு என்னமோ இல்ல அமித்ஷா சொன்னது அதனாலதான் இல்ல மாஸ்டர், நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். தமிழ்நாட்டுல இருக்கிற பழமையான கோயில்ல இதனாலதான் இதெல்லாம் உண்மையில பாதுகாக்கணும். புரியுதா? இது தமிழ்நாட்டு கடையிலமா பார்க்கணும். ஒரு மதத்தை இது பண்ணக்கூடாது. புரியுதா? இவனுங்க அது தப்பு பண்றானுங்க. அதான் ஏன்னா உனக்கு எல்லாமே ஒரு ஒரு ப்ரூஃப் தான் ஃபியூச்சர்ல. ஆனா நெக்ல பேசுவானுங்க ஜோதிகா சொச்ச பத்தி அந்த மாதிரி தான் எதுக்கு இது மாதிரி. ஆனா அமித்ஷா பண்ணது டோட்டலா இப்படித்தான் வந்தது. ஹிந்தி வேணும் அதனால தமிழ் எனக்கு தமிழ் தெரியாது, அது ஓல்டஸ்டும் கிடையாது, எனக்கு தெரியல. அதான் நீ பேசுனதே அவனுக்கு டீ விக்கிறவங்களும் சமோசா விக்கிறவங்க ஆட்சிக்கு வந்தா அப்படிதான் இருக்கும். வேற என்ன பண்றது? அவனுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்? அவனுக்கு லாங்குவேஜோட எனக்கு டவுட் என்ன இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஜெனரல் நாலேஜ் புக்ல இதெல்லாம் இருக்கும். இவரெல்லாம் எதுக்கு பழைய ஜெனரல் நாலேஜ் புக்ல சமோசா சாப்பிட்டுவாங்கடா. இவங்களுக்கு என்னடா தெரியும்? படிச்சா தெரியும். அதுல ஜெனரல் நாலேஜ் புக்கை கிழிச்சு சமோசா சாப்பிடுவீங்க. இல்ல நம்ம ஊர்ல ஏதாவது தப்பா பேசியிருந்தா மீடியால போட்டு. அதாவது அலெக்ஸ் சங்கிய இடிக்க சொன்னா கேட்பான், ஊப்பிய கொள்ளையடிக்க சொன்னா கேட்பான். ஆனா அவங்க ரெண்டு பேரும் படிக்க மட்டும் சொல்லாது. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரியா? ஒருத்தன் கொள்ளையடிப்பான், இன்னொருத்தன் இடிப்பான். அவனுக்கு இந்த தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ சாப்பிட்டுருவியா? எனக்கு லைட்டா இல்ல எரிச்சல் ஆயிடுச்சு அது பார்க்கும்போது. ஏன்னா வேற எவனாவது புரியுதா வெள்ளைக்கார சொன்னா கூட அப்பயே டென்ஷன் ஆகும். ஏண்டா இந்தியால இருந்துக்குன்னு எதுக்கு இந்த வேலை? அதான் சொன்னது அலெக்ஸ். இன்னொரு நல்லதான் இப்படி சொல்லிதான் அடி வாங்கணும். ஓகே, இப்படி சொல்லிதான் எல்லாரும் ட்ரோல் பண்ணணும். இப்படி சொல்லிதான் இல்ல இது வேணும்னே பண்ணது. இது டென்ஷன் ஆச்சு எனக்கு. ஏன்னா சொன்னா எல்லாருக்கும் பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் சிங்கப்பூர் மலேசியாலயே தமிழ் தான் பேசுறாங்க. புரியுது? அதிகமா இதெல்லாம் யூகேலயே தமிழ் தான் பேசுறாங்க. இங்க மட்டும் தான் இந்தியால இவனுக்கு அதான் பெரிய இது மாதிரி பாருங்க. ஹிந்தி இது முதல்ல ஹிந்தி எல்லாம் இருக்கட்டும், அதிக கண்ட்ரில பேசிட்டோம். இவனுக்கு அந்த மதிப்பை தரவே மாட்டானுங்க. அந்த ஓல்டஸ்ட் இது அந்த ஒரு இதெல்லாம் சனியா நீ எந்த பார்த்தனா இம்பார்ட்டன்ட்னா தானா போய் மக்கள் கத்துப்பான். சரியா? நீ அவனை புடிச்சு தள்ளலாம் கிடையாது. சரியா? அதுக்கு ஒரு வாண்டட் தேவை. அது வேணும்னா அவன் போட்டுக்கு போறான். அவனு புடிச்சு அடைச்சி திணிச்சு அப்பளத்தை நொறுக்கி வாயிலெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அந்த மோடி மேல காண்டாவது, அந்த இந்திய எதிர்ப்பு மேல இன்னும் டென்ஷன் ஆகுது. இந்திய பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. பானிபூரி அலெக்ஸ் இதுல இன்னொரு ஃபால்ட் இருக்கு அலெக்ஸ். 50 வருஷமா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்க இந்த திமுக ஒரு தடவையாவது நான் என்ன சொல்றேன்னா பிரசிடென்ட் கேண்டிடேட் கூட நீ ஆக வேணாம். ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாவது நீ ஏன் ஒரு நின்று புஷன்ல நின்று என்னைக்காவது காங்கிரஸ் அழிஞ்சிருச்சு. மான்ஸ்டர் காலங்காலமா அவங்க சொல்ற இந்த ஜேர்னலிஸ்ட் மணி லாக்கர் பத்தியா என்னைக்காச்சும் கலைஞர் பிறந்தனால அது இதுன்னு வந்தா அவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா அவர் பிரைம் மினிஸ்டராகவே இருப்பாரு. யாரு கலைஞர் பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு. ஸோ அப்படி இவங்க சொல்லுவாங்க. அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சு, பொட்டன்ஷியல் இருந்துச்சு. 70 வருஷத்துல இவனுக்கு 20 வருஷமா இன்னும் இருந்திருக்கானுங்க. ஸோ இவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாரா? அதுவும் 50 வருஷம் ஹிந்தி கத்துக்குன்னு போய் மோடிக்கு ஒப்பு போடலையா? ஆனா இது யூஸ் ஆகுது. ஏன் சார் கர்நாடகா புரியல.
கருணாநிதி பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாரா? ஆமா ஆமா அவர் பிரைம் இல்ல மினிஸ்டர் இல்ல ஆயிருப்பாராம். மணிதாஸ் நீ இதுல நீ ஒரு பண்ற காமெடி எல்லாம் இதுல ஒரு நீங்களா சவுத்து பக்கம் இலங்கை மீனவருக்கு நமக்கு பிரச்சனை எதனால? ஏதோ ஒரு தீவு இருக்கான். சரி அதை அவன்ட்டு கொடுத்துரு, பிரச்சனை முடிஞ்சிடும். என்ன சார் சொல்றீங்க? அதை கொடுத்துருப்பா. டே நார்த் இந்தியால என்ன பிரச்சனை? காஷ்மீர் அதை அவன்ட்டு கொடுத்துரு, பிரச்சனை முடிஞ்சிடும். என்ன சார் சொல்றீங்க? நீங்க என்ன அது வேணாலும் உண்மையில சண்டை இல்ல போட்டுக்கோங்க, ப்ரோ, இல்ல எனக்கு சிஎம் பதவி கலைஞருக்கு கொடுத்துருங்க. அட இருங்க பா, இல்ல கலைஞருக்கு அவர்தான். மிகப்பெரிய பிளாக் மார்க்கே அந்த கச்சத்தை எழுதி ஊத்துது. எனக்கு என்ன அசால்ட் இல்ல ப்ரோ, அசால்ட் ப்ரோ. அது கிடையாதுடா, அது கிடையாதுடா. அது கூட பரவாயில்லடா, ஏதோ தீவு கொடுத்தான்னு பரவாயில்லையா? சரி கொடுத்தாருன்னு. ஆமாண்டா, அந்த 2009ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இலங்கை தமிழ் அந்த பிரச்சனை வந்தப்ப, அந்த வார் வந்தப்போ ஒரு கோலகுத்து ஒண்ணு பண்ணாங்க பத்தியா, அந்த டெசோ மாநாடுன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, இன்னொன்னு போர் அது முடியறதுக்கு முன்னாடி காமெடிங்க. பாத்தீங்கன்னா இல்லடா கனிமொழி வந்து பாத்தீங்கன்னா போர் நடந்துட்டு இருக்கும்போது முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் இது இல்லாத அங்க போர் நடக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இங்க மீடியா எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது. இங்க மாநாட மயிலாட போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இதை மீறி இந்த சிடி கொடுத்து இந்த மாதிரி போர் நடக்குதுன்னு சொல்லி ஜனங்களுக்கு அந்த அட்டென்ஷன் கொடுத்தா இங்க இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல சீமானு, சேரனு, அமீர் நிறைய பேர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி மாசக்கணக்கா உள்ள ப்ரோ வச்சிருந்தாங்க. முதல்ல சரி இது தெரியல விக்னேஷ் ப்ரோ, நியூஸ்லயே வந்து சில போட்டோஸ் எல்லாம் வர விடாம தடுத்தானுங்க தெரியும்ல? ஆமா ஆமா நியூஸ் சேனல்ஸ்க்கே இல்லப்பா, அதை தடுத்தானுங்க. பத்தி நியூஸே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க தான். கலைஞர் புரியுதா? தான் தடுத்தது, அது எனக்கு So, ஞாபகம் இருக்கு. இவ்வளவு அதெல்லாம் இவங்க அடைச்சு பண்ணிட்டு அது பயங்கர இல்ல இப்போ வரைக்கும் சொல்றேன், அது பயங்கர பிளாக் மார்க். சொந்த இனத்தை அன்னைக்கு காவு அவரு கொடுத்துட்டு கூட்டணி கட்சியில காவு கொடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தாங்க பாரு. ஏன்னா இவங்க புடி வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இது பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ப கனிமொழி அரெஸ்ட் பண்ணி அந்த இது நான் ஒரு பூஜை நிமிஷம் இல்ல குமார் இல்ல ஒரு கேள்வி கேட்பேன். ஆனா அது கஷ்டமான கேள்வி. ஆன்சர் இது வரையும் இல்ல தெரியல, இது வரையும் ஸ்ட்ராங்கான ஆன்சர் இல்ல. ஆனா எல்லாரும் யோசிச்சு என்கிட்ட கேட்டா சொல்லணும். சுத்தி சுத்தி இல்ல சொல்லுவனே. இல்ல விக்னேஸ்வர கேட்டா எனக்கு தெரிஞ்சு விக்னேஸ்வர சொல்ற ஆன்சருங்க 4 பேர் அது இல்லன்னு அவங்க என்ன கேட்டா, இல்ல 2 பேர் இல்லன்னு. குமாரி கண்டம் உண்மையிலே இருந்ததா? இது நான் தனியா நான் உங்ககிட்ட நிறைய சொல்லிட்டேன். அததான் இது வந்துட்டு இல்ல எனக்கு ஆசை இருந்தது இல்ல, எனக்கு இருந்ததுப்பா. ஆசை இருக்குது, இருந்ததுன்னு அந்த ஆசை ரொம்ப இருந்தது. ஆனா இல்ல இருந்தது உண்மைதான்ப்பா. வரலாற்று படிவங்களும் இருக்கு. ஆமா சில நேரம் கடல் உருவாக்குவாங்க, அப்பயும் அந்த இடத்துல இருந்திருக்கு, சரி, இப்பவும் இருக்கு. ஒரே நிமிஷம். தெரியல. குமரி அதான் கண்டத்தை இல்லடா அலெக்ஸ், விக்னேஷ் ப்ரோ குமரி இல்லன்னு சொல்லுங்க. இல்லடா குமரி கண்டத்தை இங்க தேடுறதுக்கு இது ஃபண்டு ஒதுக்கல. ஓகேவா? அது ஓகே. அதை வந்து எதை ரிசர்ச் பண்ணல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. அது கூட ஓகேன்னு வைங்க. ஆனா நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இந்த இது பேர் என்னது சரஸ்வதின்னு சொல்லிட்டு ஒரு நதி ஒண்ணு ஓடிச்சான், புராணத்துல ஒரு நதி. அதை இப்ப வரைக்கும் ஃபண்டு போட்டு அதை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா அது அதான் அவங்களோட அந்த இது இருக்கும்ல சான்ஸ்கிரிட், அந்த என்ன சொல்றது அவங்களோட ஒரு காவியங்கள் அதுல வருது போல அவங்களோட இல்ல ப்ரோ, இப்ப இதிகாசம். தமிழ்நாடு, இலங்கை தமிழ், ஸ்ரீலங்கா இதெல்லாம் நல்லா ஒத்து போகுது. குமரி கண்டம் இருந்ததுக்கு ஏதாவது படிவம் இருக்குதான்னு கேட்டா இது ஸ்ட்ராங்கா இவனுங்க சொல்ற மாதிரி இல்ல. ஆனா கேட்கும் போது நல்லா இருக்கும். நம்ம ஸ்கூல்லயே படிப்போம், இததான் இவனுக்கு ஸ்கூல்லயே வந்து படிப்போம், திராவிட அந்த புக்லயே இருக்கு. நாடுன்றானுங்களடா. அதெல்லாம் எப்படிடா அவனுக்கு தேடும்? இது உங்களுக்கு என்ன தெரியுமா? இல்ல நம்ம படிக்கிற புக்லயே இருக்குது, அதாவது குமரி கண்டம் ஒண்ணு இருக்குது எல்லாம் இருக்கும். சரி, இப்போ இவர் ஆனா சொன்னார்ல ஒண்ணு யமுனா ஆனா நதியை ஏதோ தேடுறாங்கன்ட்டு. ப்ரோ இவங்களுக்கு வந்து கோமியமே போதும் ப்ரோ, இவங்களுக்கு கோமியமே போதும். ஆனா இவங்களுக்கு கோமியம் தான் எல்லாமே. அதுலதான் வந்து கேன்சரே ஒரு கியூர் உண்மை பண்ணிட்டாமே. இப்ப எதுக்குடா அதெல்லாம் ரிசர்ச் பண்றீங்க? அது போல கோமியத்துல கேன்சர் கிளியர் பண்ணிட்டா, அதை ரிசர்ச் பண்ணுங்கடா கொஞ்சம் தயவு செஞ்சு. ஆத்தால கொண்டு திருநூறு எட்டுன்னு வாயில போட்டு பாஸ் ஆயிடுவேன்ற மாதிரி. ஏய் அலெக்ஸ், நான் ஒரு வீடியோ பார்த்தேன்டா. எவனோ ஆனா ஒருத்தன் வந்து இந்த ரயில்வே பிரிட்ஜ் இருக்குல்ல, அது வந்து அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிறானுங்க. ஓகேவா? மேல வந்து ஏதோ ஒரு ஹிந்தியில நேம் எழுதிருக்கு. ஒருத்தன் வந்து தொட்டு கும்பிடுறான். ஓகே, வீடியோ எடுக்கிறான் ஒருத்தன் அங்கிருந்து. ஒருத்தன் வந்து தொட்டு கும்பிடுறான். பார்த்தா பின்னாடி இந்த ஆடு பத்திரிக்கையா, ஒரு ஆடு போச்சுன்னா அதே மாதிரி ஃபாலோ அந்த மாதிரி எல்லாம் தொட்டு கும்பிடுறானுங்கடா. அது என்ன கர்மம்னு கூட தெரியல. அதான் இல்ல. ஆனா விக்னேஷ் ப்ரோ இனிமே அரசியல் வந்துட்ட பிறகு இந்த வார்த்தை பார்த்து பேசணும். ஏன்னா ஒரு மதத்துல தப்பு நடக்குதுன்னு சொன்னா தப்பாயிடும். அதான் இருக்கு. ஆனா எல்லா மதத்திலயும் வந்துட்டு இது நடக்குது. ஏன்னு கேட்டா இது எப்படின்னா அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் பாத்தியா அந்த மதத்தை வச்சு, அது அப்பயே தப்பு ஸ்டார்ட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் தப்பு அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுது. அதுல எவன் மாற்றதே கம்மி பேர் என்ன கேட்டா. கேக்குதா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு ஒரு ஆதினம் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு ஹைவே மாதிரி தெரியுது.
இந்த ஆள் போனது மெயின் ரோடு. ம். அவன் வந்து சைடுல ஒரு கார் வருது, பேரிகேட் 2 இருந்திருக்குது. கரெக்டா அந்த பேரிகேட் உடச்சுலாம் அவன் வரல. கரெக்டா ம். பேரிகேட்ல சைடு வாங்கிட்டு அவன் மெதுவா தான் வரான். இவங்க ஹைவே ரோடு இவங்க ஃபாஸ்டா மூவ் ஆனாங்க. இவன் கிட்ட வரும்போது இந்த கார் சர்ருன்னு வரும்போது என்னன்னா பிரேக் அடிச்சிட்டான். உடனே அந்த ஆள் பேட்டி கொடுத்து இது பாகிஸ்தானோட சதி, ம். பேரிகேட்லாம் தட்டு அடிச்சுன்னு வந்து என்ன வந்து இடிக்க பார்த்தாங்க, என்ன வந்து கொலை முயற்சி பண்ண பார்த்தாங்க, எனக்கு பாதுகாப்பு வேணும்னு இன்டர்வியூ கொடுத்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சிசிடிவி இது எடுத்து போட்டு வந்தவன் மேல எந்த தப்பும் கிடையாது, இவங்க தான் ஓவர் ஃபாஸ்ட்ல போயிருக்காங்க, இது நடந்தது எதிர்ச்சியான ஒரு விஷயம், இது வந்து மாத்தி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எப்போ இந்த புத்தின்றது எவனுக்கு ரொம்ப கேடு கெட்ட புத்தின்னு ஒண்ணு இருக்குதுன்னு பார்க்கறது தெரியுது இல்லையா? அதுல வந்து உனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குதுன்னா சொல்ல, சாதாரண ரோட் கிராசிங் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான விபத்து நடக்குது. அதுல நிறைய பேர் ஜஸ்ட் மிஸ்ன்ற ஒரு இதுல போறாங்க. நீ அதையும் ஒரு விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிறேன்னா உன் மூளை எப்படி இருக்குது? அதுதான் இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். நீங்க தானே இதுல வெளிய வந்து இன்னொரு சொல்ற. விஷயத்த மென்ஷன் நீ பண்றாங்க. அந்த டிரைவர் மேல வந்து ஏதோ கேஸ் போட்டிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க போல. ஓகேங்களா? மத்தபடி அது ஆமா. ஆதீனத்தை விட்டுட்டாங்க. சாமியார் ஆக்சுவலா ஆதீனம் மேல போடுற இருந்தாலும் வந்து பிரச்சனை பண்ண பாக்குறான்னு சொல்லிட்டு அந்த கேஸ போட மாட்டானுங்க. ஆனா அவனுக்கு கள்ள கூட்டணி வச்சு எப்படி போடுவாங்க? பேட்டி கொடுத்து பாஜக, திமுக. அதான் முன்ன இந்த நதிநீர் விஷயம் பேசும்போது ஒண்ணு பேசணும்னு வந்தேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் தான் உண்மையிலே மிகப்பெரிய தீர்க்கதரிசி. Yeah. இவனுக்கு எப்படி நீர் இணைப்பு பண்ண மாட்டாங்க. அன்னைக்கே 1 கோடி கொடுக்குறேன்னு ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் சொன்னாரு. அது யார் தெரியுதா? உண்மையான தீர்க்கதரிசி. யாரா? எம்எஸ் பாஸ்கரா? இமயமலை. யாரா? எம்எஸ் பாஸ்கரா? இமயமலை ப்ரோ. ஓகே ஓகே. ஆமா 2 பேர் ஹேர் ஸ்டைல் அது மாதிரி தான் இருக்கும். எம்எஸ் பாஸ்கர் மாதிரியான ஹேர் ஸ்டைல் தான். இல்ல என்னடி இல்ல விக்னேஷ் ப்ரோ, என்னடி பானே என்ன இவன் லவ் பண்றான்? சத்தியமா அது ஆச்சரியமா இருக்கு. சரியா? எம்எஸ் பாஸ்கர் தான் இந்த சூப்பர் ஸ்டார் ஆயிட்டு. ஆனா இல்ல ப்ரோ, எம்எஸ் பாஸ்கருக்கு இல்ல நீங்க டேலண்ட்னு பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் தான். அது ஆர்கேவோட எம்எஸ் படத்துல கூட பார்த்தேன்டா அந்த இது டூரிஸ்ட் கொஞ்ச நேரம் தான் அவர் கொடுத்துருக்காங்க. மனுஷன் அந்த நடிப்புன்னு வாங்க பத்தியா, அந்த கண்ணு பார்வை பேசுற இது எல்லாத்தையும் பின்னி எடுத்துருவாங்க. ஆனா அதான் அவரு மட்டும் கே பட்டிருந்தாருன்னு அதான் ஒருதான் இல்ல ப்ரோ, அதான் டேலண்ட் வேற ஸ்டார் வேற. இதுல இந்த மணிகண்டன் இருப்பானே, அவன் நிறைய டேலண்ட் இருக்குதுன்னு, ஆனா அவன் ஜென்மத்துக்கு ஸ்டார் ஆக மாட்டான். ஏன்னா அவன் பண்ற வேலை இந்த மாதிரி சும்மா இருக்க மாட்டான். ஏதாவது ஒண்ணு கண்டென்ட் குத்துன்னு பேசிக்கிட்டு ஏதாவது அவனை மிமிக்ரி பண்ணிக்கின்னு ஓவர் ரேட்டட் ஆகிடும். ரொம்ப இது மாதிரி எதுக்கு கூட இவனுங்க கொள்கை எடுத்துன்னு வந்து இன்டர்வியூல சொல்றது இல்ல 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 அவன் இல்ல ப்ரோ. ஸ்டார்டிங் வந்துட்டு இனிமே நல்லா இருக்கும். இனிமே இது வந்துட்டு ஏன்னா ஒரு யூடியூபர் மாதிரிதான் இது வந்துட்டு ஸ்டார்டிங் நல்லா இருக்கும். அதே நீ பண்ணினே இருந்தேன்னு டென்ஷன் ஆயிடும். அதான் மணிகண்ட மலை இல்லடா, மணிகண்ட மலை எங்க தெரியும் சிரிப்பு. லோகேஷ் கனகராஜ் அவனும் ஒரு மேடையில பேசியானுங்க இந்த மாதிரி நான் தான் பையன் சட்டை கிச்சு நீ இப்போ அது இதுன்னு கடைசி மலாக்கு போட்டி இல்ல 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 நவீன இல்ல அதுக்கு ஒரு எடிட் போட்டிருப்பானுங்க. இத்தனை நாள் எங்கடா இருந்தீங்க, அதான் நீங்களா கூட இருந்திருந்தா இவனுக்கு இத்தனை பேர் என்ன கை வச்சிருப்பானுங்களா? விக்ரம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கமல்சாதான் சட்டை கிச்சு நிக்கிறாரு. இல்ல இதுல உண்மையிலே இல்ல ஜிவிஎம் வந்துட்டு ரசிச்சு உண்மையிலே ஃபேன் பை இது பண்ணிருப்பான். அதெல்லாம் நல்ல விஷயம் தான். இல்ல ஆனா இதுல இல்ல இதுல கொடுமை என்ன தெரியுமா, ஜிவிஎம் அந்த வேட்டையாடு விளையாட மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் கொடுத்தவனே கம்மனா இருக்கான். லோகேஷ் சொன்னது கூட தப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாம். அந்த டைம் ஃபிட் இதெல்லாம் கொடுத்துருக்கான். மணிகண்ட உள்ள பூந்துட்டு நானும் ரோடிதான் பாத்துக்கிட்டு அவனே இல்ல இதுல கொடுமை என்ன தெரியுமா, இல்ல ஒரு நிமிஷம் கொடுமை என்ன தெரியுமா, காலா படத்தோட ஆடியோ லான்ச்ல போயிட்டு ரஜினிக்கு உப்பள்ளி கொட்டிருப்பான் மணிகண்ட. ரஜினி எல்லாம் என்ன சார்ன்னு இருப்பான். டேய் எனக்கு என்னன்னா எப்படா அங்க போயதான் அங்க போய் ரஜினி போட்டு உப்பு போடுறது, இங்க போய் இவனுக்கு வந்துட்டு என்ன பண்றது? நீ ஜிவிஎம் எனக்கு டைரக்டா எங்க போச்சு டிடி ரைட்டன்ஸ் இப்ப டெய்லர் வச்சு எப்பேற்பட்ட மனுஷன் யாசிகா கூட ஓட விட்டானுங்க சார். ஆமா இல்ல 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 டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த இது சக்ஸா தான். அந்த ஒரு ஆடியோ லான்ச் ஏதோ மீட் நினைக்கிறேன் வந்துட்டு தான் சந்தான சொல்றோம் ஓப்பனாவே சொல்லிட்டான். அதான் நான் அதான் இந்த சேட்டை படம் வரும்போது காமெடி சூப்பர் ஸ்டார் தான் டைட்டில் கார்டு செட் பண்ணிருக்கானுங்க போல எடிட் பண்ணி. அதான் அந்த இது மாதிரி
படம் பேர் வரும்போது. ஆனா அது வேணான்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து விட்டுக்கிறான் போல. இது ரஜினிக்கு வந்துச்சா என்னன்னு தெரியல. ரஜினிக்கு தெரிஞ்சிச்சு. ரஜினி லிங்கா ஷூட்டிங்ல கூப்பிட்டு கேட்டானா, அதான் நீ காமெடி சூப்பர் ஸ்டார். அதுவும் அவன் சொல்ற டோன்லயே தெரிஞ்சதுதான், நீ காமெடி சூப்பர் ஸ்டார். அவன் இல்ல சார் ஐயோ எனக்கு தெரியாது சார். அவன் ஐயோன்னு கெஞ்சுற இல்ல அளவுக்கு கேட்டான் கேட்டிருக்காரா? போலதான். நான் எனக்கு ஏய் தெரியாம உனக்கு போட்டான்னு. அதான் அது எப்படி உனக்கு தெரியாம இல்லதான் இல்ல போட்டிருப்பான்? மாஸ்டர் ஹைலைட் அதான் அது எப்படி உனக்கு தெரியாம போட்டிருப்பான்னு. முதல்ல போட்டாதான் என்ன என்ன உனக்கு இவ்வளவு இன்செக்யூரிட்டியாடா? எனக்கு புரியல. இல்ல இல்ல ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டார் போட்டா கூட பரவாயில்ல. இல்ல இல்ல அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்னா சரி ஓகே. இல்ல இப்ப இல்ல நவீன புரட்சி தளபதின்னு கூடுவாங்க விஷயம் இல்ல. நான் யாரா கேட்டாங்களா? நல்ல விஷயம்னு போட்டாங்க, புரியுதா? நல்ல விஷயம் தான், சரி ஓகே இருக்கட்டும். புரட்சி தளபதி இது ஒண்ணு யாருமே கேக்குறது இல்ல. சின்ன ஆனா இங்க தளபதி பாத்தியா பாராட்டு காமெடி விட்டுட்டு சூப்பர் ஸ்டாருக்கே அலுவலா. சின்ன லிட்டில் தளபதி பாரத் அது அது எங்க வந்துன்னு தெரியல. லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருப்பாரு. லிட்டில் சூப்பர்